ஜகத்தானது சத்தியம் என்னும் கேவல அனுசந்தானத்தினால் ஜகத் உண்மை என்று ஏற்படுகின்றது. ஜகத்தானது, இந்த உலகமானது கேவலம் தொடர்ந்து இது உண்மை 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 என்று அனுசந்தானமாக நம்மளுடைய புத்தியில பல ஜென்மமாக பல ஆயிரம் வர நமக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த அனுபவங்கள் இருக்கிறதுனால, அறிவு இருப்பதனால இது நமக்கு உண்மை போன்றே தோன்றுகிறது. அது சூன்யம் என்று பாவிக்கப்படுமானால், இந்த உலகம் ஒன்றுமில்லை, இது பொய்த்தன்மை சூன்யம் என்று பாவிக்கப்படுமானால் அது தடையற்ற சூன்யமாகும். இது ஒண்ணும் இல்ல சூன்யம் சொல்லிட்டா சூன்யமான பாவனையில நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூன்யமான அனுபவம் தான் வரும். இதெல்லாம் பொய்ன்னு நினைச்சு தொடர்ந்து ஸ்திரமா அதை அனுசந்தானம் பண்ணீங்கன்னா இது பொய்யாகிற அனுபவத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். இது நெஜம்ன்ற நினைச்சு நிஜமாகவே பாவனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது நெஜம்ன்ற அனுபவத்தை கொடுக்கும். நீங்க எந்த உணர்வில் இதை நீங்க அணுகிறீங்களோ அந்த உணர்வுக்கு ஏற்றார் போல் அது உங்களுக்கு பிரதிபலிக்கின்றது. அதுதான் இங்க சொல்றாரு. பாவனையானது ஸ்திரமாக இருந்து பாவிக்கப்பட்ட வஸ்துவின் வடிவமாக உண்மையாகவே விளங்கும். வீட்டு வெளியே ஒரு இருட்டு இருக்கு, இருட்டுல வெளியே போறீங்க, ஒரு கயிறு இருக்கு, அது பாம்புன்னு நினைச்சிட்டீங்க. பாம்புன்னு நினைச்ச மாத்திரத்திலே பயம் வந்துருச்சு. எப்ப வரைக்கும் அந்த பாம்பு நீங்க நினைக்கிற வரைக்கும் அந்த பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது கயிறுன்னு என்னைக்கு தெரிஞ்ச மாத்திரத்துல அதுல இருக்க பயம் போயிடும். இந்த உலகம் நிஜம்னு நம்ம நினைக்கிற வரைக்கும் 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 நமக்கு இந்த பயம் போவாது, மரண பயம் இருந்து கொண்டே இருக்கும். அல்லது இதெல்லாம் சத்தியம் நினைக்கிற வரைக்கும் நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உலகம் உறவுகளுக்குள்ள இருக்க பந்தத்தன்மை எப்படி நம்ம விட்டு போகும்? இதற்கு திருஷ்டாந்தம் சைலத்திற்குள் நீர் பார்வையிட்ட என்னுடைய உலகம்தான். இதற்கு என்ன உனக்கு உதாரணம்னா, உன்னை கூட்டிட்டு போய் ஒரு உலகத்தை சுத்தி காட்டணும் பாத்தியா, அதுதான் எக்ஸாம்பிள். என்னாலதானே உருவாக்கப்பட்டிருக்கு, அங்க இருக்கிறதெல்லாம் பார்த்தே இல்லை அப்படின்னு சொல்றாரு. பாவனை, இந்த ஜகத் உண்மைன்ற பாவனை போன மாத்திரத்திலேயே அது செகண்ட்ல லயம் ஆயிடும், இது இல்லாம போயிடும். அப்ப நீ உன்னுடைய உணர்வுல, ஆத்ம உணர்வுல நீ லயிப்பாய் அப்படிங்கிறாரு. பாவனையை அகற்றிவிட்டால் சனத்திலே பாவிக்கப்பட்டவை லயமாகின்றன. ஆகையினால் ஜகத்தானது சொப்பனம் போல பாவனை என்று கருதி சோகத்தை விட்டுவிடும். அதனால இந்த உலகமானது ஒரு கற்பனையான விஷயம் என்று, சொப்பனத்தை போன்ற ஒரு விஷயம் என்று நினைத்து உன்னுடைய துக்கத்தை விட்டு விடுவாயாக அப்படின்னு அவருக்கு மட்டும் சொல்லல, நமக்கும் சொல்லி ஞானத்தை கொடுக்கிறார். எவ்விதம் சோகத்தை விடுகிறது என்றால், எப்படி நீ சோகத்தை விடணும்னா, இந்த சொப்பனங்கள் எல்லாம் நம்ம கனவெல்லாம் வருது இல்ல, அந்த கனவுன்ற ஒரு வடிவங்கள் இதெல்லாம் ஒரு இது வேணும். ஒரு ஸ்கிரீன்ல தான் பிக்சர் பார்க்க முடியும், அந்த காட்சிகளை பார்க்க முடியும். நம்ம மனதுல கற்பனையான எண்ணங்கள்லாம் வருது, எண்ணங்களா இருக்கட்டும், அனுபவங்களா இருக்கட்டும், கனவுகள், அது வர்றதுக்கு ஒரு பேஸ் இருக்கணும்ல. அந்த பேஸ் தான் ஆத்மாவாகிய சம்வித் அப்படிங்கிறாரு. சுவர் போல, சுவர் மேலதான் சித்திரம் வரைய முடியும். அந்த சுவர் எப்படி இருப்பது போல ஆத்மாதான் இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது. இந்த பிரபஞ்சத்திற்கும் கனவு பிரபஞ்சத்திற்கும் இது ரெண்டும் கனவு தான். இந்த கனவுன்ற ஒரு அனுபவம் எங்க நடக்குதுன்னா ஆத்மாங்கிற சாட்சியில தான் நடக்குது அப்படிங்கிறாரு. எப்படி ஸ்கிரீன்ல எல்லா காட்சிகளும் வருவது போல ஆத்மா என்ற சாட்சி உணர்வுல தான் இந்த அனுபவங்கள் எல்லாம், இந்த உலகங்கள் அனைத்தும் ஒரு காட்சியாக, ஒரு சொப்பனமாக வந்து போகின்றது. அதனால் அதை நினைத்து துக்கப்படாதீர். நீர் ஆத்மா, நீங்க சம்வித், அகம் பிரம்மம் அப்படின்ற அந்த உணர்வுல நீங்க எஸ்டாப்ளிஷ் ஆனீங்கன்னா காட்சியில வர துக்கத்துல நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, பந்தப்பட மாட்டீங்க, துக்கம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்றாரு. இதனால துக்கம் இல்லாம இருந்து பரமானந்தத்தை அனுபவிப்பீர்களாக அப்படின்னு இந்த ராஜாவிற்கு முனிபுத்திரன் எக்ஸ்பிளைன் பண்ணுவது மூலியமா இந்த அத்தியாயம் முடிகிறது. சைலோக தரிசனம் என்னும் 13வது அத்தியாயம் முற்றிற்று. எனிவே, நல்லது.